தக்கலை அருகே பங்கு தந்தையின் கார் கண்ணாடியை உடைத்த வழக்கில் திமுக பிரமுகர் உள்பட 2 பேர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கல்குறிச்சி பகுதியில் புனித சூசையப்பர் ஆலயத்தில் நேற்று முன்தினம் ஆலயத்தின் பங்கு பேரவைக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் 2 அணிகள் போட்டியிட்டதில் ஒரு அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் அன்று இரவு தோல்வியடைந்த அணியைச் சேர்ந்த சிலர் கல்குறிச்சியில் உள்ள பங்கு தந்தையின் இல்லத்திற்கு வந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பங்கு தந்தையின் காரின் கண்ணாடிகளை உடைத்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுபற்றி தகவல் அறிந்த தக்கலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பங்கு தந்தையிடம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ராஜேந்திரராஜ் வயது 59, ஏங்கல்ஸ் வயது 47, ஜஸ்டின் வயது 45 மற்றும் 3 பேர் என மொத்தம் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் ராஜேந்திரராஜ், ஜஸ்டின் ஆகியோரை நேற்று காலை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ளவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள்.